ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனா சேனல் 27. இன்றைக்கி பருப்பு கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் சிறுக்கீரை எடுத்திருக்கேன். அதை ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். 200 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை நான் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். நீளமாக கீரைன 3 பச்சை மிளகாய், அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நறுக்கிய ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் சைஸ்க்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது குக்கர் மூடி ஒரு 2 விசில் வச்சுக்கிறேன். இப்போது பருப்பு கீரை ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை சூடாக இருக்கும் போது நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுக்கிற பருப்பு கீரை மிக்சரை இது கூட சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஹெல்தியான பருப்பு கீரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.